மளிகை கடைகள் பெருசாக பாதிப்படைகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இது மாதிரியான சூப்பர் மார்க்கெட்ஸ் வர்றனால இந்த வர்த்தகம் பாதிக்கப்பட்டால், ஒரே ஒரு பாக்கெட்டுக்குள்ளேயே எல்லா பணமும் போய் சேர்ந்தால், நிச்சயமாக இந்தியாவில் ஏற்கனவே அந்த பிரச்சனை இருக்குது. ஒரு பணக்காரனுக்கு எவ்வளவு சாப்பாடு இருந்தாலும் ஒரு கைப்பிடி தான் சாப்பிட முடியும். ஆனால் இங்கே இந்தியாவில் பல பேர்கள் ஒரு கைப்பிடி சாப்பிடுவதற்கே தடுமாறி கொண்டிருக்கிறார்கள். 100% கிராசரிஸ், இந்தியன் கிராசரிஸ் இருக்கு இல்லையா, விற்பனை செய்கிறதுல 100%த்தில் 86% 2020 லோக்கல் கிரானா ஸ்டோர்ஸ், நம்ம அண்ணாச்சி கடை, நம்ம பாய் கடை, பக்கத்து கடை, இந்த கடை, அந்த கடை, இவங்க தான். 2025 இப்படி நம்ம பார்க்கும்போது லோக்கல் கிரானா ஸ்டோர் 86% இருந்தது, இன்னைக்கு ஏறத்தாழ 60%க்கு குறைஞ்சிருக்கு. சாஸ்கோ அப்படிங்கிறது ஏற்கனவே இருக்கிற ஆர்கனைஸ்டு சூப்பர் மார்க்கெட்ஸோடு சேர்ந்து இதுவும் ஒரு சூப்பர் மார்க்கெட்டுன்னு தயவு செஞ்சு நினச்சிடாது. இது சூப்பர் மார்க்கெட் கடை கிடையாது. நாங்கள் என்ன மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, கடையை ஆரம்பித்து எங்கள்கிட்ட கொடுத்துருங்க. இந்த சேல்ஸ் ப்ரெஷர், இந்த டார்கெட் ப்ரெஷர், இதையெல்லாம் நாங்கள் பார்த்தோம். லாபம் வராட்டியும் நஷ்டம் இருந்தாலும் அங்கே வேலை செய்கிறவர்களுக்கு சம்பளம், கரண்ட் பில், வாடகை கம்பெனி தான் கொடுக்க போகும். வாடகை கொடுத்து கரண்ட் பில் கொடுத்து இதுக்கப்புறம் ஓனஸ்டருக்கு பணம் கொடுத்ததுக்கு அப்புறம் வர்ற ₹1 தான் சாஸ்கோவுக்கு வரப்போகுது. மேக்ஸிமம் இந்த ஃப்ரான்ச்சைசி மாடலில் இது கொண்டு வந்துட்டு கம்பெனி ரன் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கும். கம்பெனியோட ஸ்டைல், கம்பெனிக்குன்னு சில கொள்கைகள், இப்படி தான் சேல்ஸ்மேன் இருக்கணும், இப்படி தான் விற்கணும், இப்படி தான் பில் போடணும், இதுதான் ஆஃபரு. ஸோ இந்த மாதிரி இப்போ நம்மளுடைய சொல்கிறது ஒரே குடையின் கீழ் எல்லாம் கிடைக்கும். சின்ன வியாபாரி, நான் ஒரு மளிகை கடை வச்சேன், என்னால் நடத்த முடியல, வேலைக்கு போயிட்டு இருக்கிறேன், நான் பிஸ்னஸ் பண்ணணும்னு விரும்புகிறேன், ஆனால் என்னால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண முடியாது. ஸோ இந்த போர்ஷனுக்குள்ளே நான் இந்த மாதிரி ஒரு கடையை தொடங்கணும், எனக்கு ரிஸ்க் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் நாங்கள் செய்கிறோம். தியான நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய் பரணி. பிஹைண்ட் இட்ஸ் பிசினஸ் சமிட் 2025 we have the CEO of சாஸ்கோ சூப்பர் மார்க்கெட். சையத் அவர்கள், சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். எஸ், சாஸ்கோவோட விஷன் என்னவாக இருக்கு, முதல்ல அதை பற்றி பேசுங்க. ஆக்சுவலாக என்னோட பெயர் சையத் முகமது. நான் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் பொள்ளாச்சியிலேருந்து வரேன். சமூகம் சார்ந்த சிந்தனைகள், சமூக மக்களினுடைய நலன் குறித்து அதிகமாக எப்போவுமே அது குறித்தே பயணப்பட்டுருப்பேன். யதார்த்தமாக எங்கள் ஊரில் வில்லேஜ் தான், உங்களுக்கு தெரியும், பொள்ளாச்சி பெரிய சிட்டியெல்லாம் இல்லை, ஓரளவுக்கு சின்ன இது. என்னை ஒரு புரோக்கர் கூட்டிகிட்டு போனார். கூட்டிகிட்டு போயிட்டு அவர் ரொம்ப சொன்னார், நம்ம வாங்க போகிற இடத்த இவங்க வாங்கியிருக்காங்க அப்படின்னாங்க. அப்போ உடனே சரி சந்தோஷப்பட்டேன். சரி, நம்ம ஊருக்கு இவ்வளோ பெரிய நிறுவனம் வருது, நம்ம ஊரும் வளர்ச்சி அடைஞ்சிச்சு போல இருக்கே அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். எனக்கு என்ன ஆச்சரியம்னா, பெரிய பெரிய ஹைப்பர் மார்க்கெட்ஸ், சூப்பர் மார்க்கெட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸில் சிட்டி சென்டரில் தான் இருக்கும். பட் இது ஒரு செகண்ட் டயர் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், தேர்ட் டயர். ஸோ தேர்டு வரைக்கும் வந்துட்டான். அப்போ உடனே எப்படி இவ்வளோ, சரி நம்ம ஊரும் வளர்ந்துருச்சு அப்படின்னு நான் சந்தோஷப்பட்டேன். அப்போ என்னை கூட்டிகிட்டு போன அந்த மீடியேட்டர் சொன்னார், தம்பி ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் ஊர் வளர்ந்துருச்சுன்னு சொல்கிறீங்க, ஆனால் உண்மை என்னென்னா இந்த சூப்பர் மார்க்கெட் இங்கே வந்தால் 500 மளிகை கடைக்காரர்கள், அதை சுற்றியுள்ள 500 சிறு வியாபாரிகள் பாதிக்கப்படுவார்கள் அப்படின்னாரு. உடனே அப்போ தான் எனக்கு அப்படி அந்த சைடில் ஒரு விஷயம், இப்படி ஒரு விஷயம் இருக்கா அப்படிங்கிறத அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ அவர் மீண்டும் சொல்கிறாரு, நான் ஒரு மளிகை கடை வச்சுருக்கேன், நான் மளிகை கடையில் வருமானம் பத்தாத நேரங்களில் என் மனைவியை கடையில் உட்கார வச்சுட்டு இந்த மாதிரி லேண்டு புரோக்கர் இந்த வேலையை பார்த்துக்கிட்டு நான் இப்படி பண்ணுறேன். எங்களுக்கு மளிகை கடை தான் தொழில், பரம்பரையாக இது தான் பண்ணுறோம். அங்கங்கே தெருக்களில் வச்சு நாங்கள் மளிகை கடை நடத்துகிறோம். ஆனால் மளிகை கடைகள் பெருசாக பாதிப்படைகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இது மாதிரியான சூப்பர் மார்க்கெட்ஸ் வர்றனால அப்படின்னு சொன்னார். அப்போ நான் அவர்கிட்ட டிபேட் பண்ணுறேன், இல்லை நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டு நல்ல விலைக்கு கொடுக்குறான், நல்ல பொருளை கொடுக்குறான், நீங்கள் கொடுக்குற பொருள் சரியில்லை, நீங்கள் கொடுக்குற விலை சரியில்லை, அதனால தானே மக்கள் அங்கே போய் வாங்குறாங்க, நீங்கள் மக்களை குறை சொல்கிறனால என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி நான் கேட்குறேன். அதுக்கு அந்த சின்ன மளிகை கடைக்காரர் ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபிலாசபியை எனக்கு புரிய வைக்கிறார், ஒரு பெரிய தத்துவத்தை எனக்குள்ளே கொண்டு வர்றாரு. என்ன சொல்கிறார் அப்படின்னா, தம்பி நீங்கள் என்ன தொழில் பண்ணுறீங்க அப்படின்னாரு. அப்போ நான் சொன்னேன், நான் கட்டுமானம் நிறுவனம் வச்சுருக்கேன், ஸ்கூல் வச்சுருக்கேன். சரி, ஓகே, நீங்கள் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியோட ஓனர், நீங்கள் ஒரு இன்ஜினியர் அப்படின்னு வச்சுக்கோமே. ஓகே, நான் மளிகை கடை வச்சுருக்கேன், என் மளிகை கடையில் நல்ல வருமானம் வந்தால் நான் யார்கிட்ட கொடுத்து கட்டுவேன் அப்படின்னாரு. அப்போ நான் சொன்னேன், என்கிட்ட தான் கொடுப்பீங்க அப்படின்னு. இதுதான் உண்மை. சரி, இப்போ என்ன மாதிரி ஒரு 10 மளிகை கடைக்காரர்கள் நல்லா இருந்தால் யார்கிட்ட வருவாங்க? லோக்கலில் இருக்கிற என்ஜினியர்ஸ் கிட்ட வருவாங்க. ஸோ இது இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்குள்ளே நம்மளை வளர்த்திக்கிறது. நீங்கள் என் பொருளை வாங்குறது, நான் உங்கள் பொருளை வாங்குறது. இந்த வர்த்தகம் பாதிக்கப்பட்டால், ஒரே ஒரு பாக்கெட்டுக்குள்ளேயே எல்லா பணமும் போய் சேர்ந்தால், நிச்சயமாக இந்தியாவில் ஏற்கனவே அந்த பிரச்சனை இருக்குது.
100% மக்கள் தொகையில் ரிச்சஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4%, 5%க்குள்ளாக முடிஞ்சு விட்டுருது. மிச்சம் எல்லாம் மிடில் கிளாஸ், அப்புறம் எல்லாமே பாவர்ட்டி லைனில் வந்துடுறாங்க. இது இன்னும் அதிகமாகும் இந்தியாவில். 1% அல்லது 2% மக்கள் அல்லது 3% மக்கள் மட்டுமே ஒரே இடத்தில் பணம் குவிந்து விடும் அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை அழகாக சொல்லிட்டு அவர் சொன்னார். ஒரு பணக்காரனுக்கு எவ்வளவு சாப்பாடு இருந்தாலும் ஒரு கைப்பிடி தான் சாப்பிட முடியும். ஆனால் இங்கே இந்தியாவில் பல பேர்கள் ஒரு கைப்பிடி சாப்பிடுவதற்கே தடுமாறி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை சொல்லிட்டு என்று சொன்னார். இதனால தான் நாங்கள் பாதிக்கப்படுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொன்னார். இதிலிருந்து எனக்கு ஒரு பெரிய விஷயம், நைட்டெல்லாம் ஒரு தூக்கம் இல்லை, இதை எப்படியாவது சரி பண்ணணுமே, இந்த மாதிரி ஒரு சம்பவம் வருது. ஒரு விஷயத்தை வர்றதை தடுக்கக்கூடாது. ஒருத்தருடைய வளர்ச்சியை குறித்து நம்ம வந்து என்ன செய்யக்கூடாதுன்னா, அந்த வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டையாகவோ இல்லை அதுக்கு தடையாகவோ இருப்பதில் எந்த பயனும் இல்லை. ஆனால் நாம் வளர்றது எப்படி அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். ஸோ அந்த அடிப்படையில் இந்த சிறு வியாபாரிகளை எப்படி வந்து நம்ம வந்து டெவலப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தரவுகளை எல்லாம் ஆய்வு பண்ணுறேன். தரவுகளை எடுத்து ரொம்ப ஆய்வு பண்ணுறேன். ஆய்வு பண்ணும்போது இந்தியா அப்படிங்கிறது உலக வர்த்தகத்தில் மார்க்கெட், சந்தைன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த சந்தையில் இந்தியா என்பது மிகப்பெரிய இடம். அந்த இந்தியாவில் யாராவது ஒரு பொருளை வெளிநாட்டில் சீனாவிலேயோ இல்லை அமெரிக்காவிலேயோ இல்லை எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு பொருளை கண்டுபிடிச்சா அந்த பொருளை வர்த்தகம் செய்வதற்கு, விற்பனை செய்வதற்கு முதல்ல தேர்வு செய்கிற இடம் நாடு அப்படின்னா இந்தியாவை தான் சூஸ் பண்ணுவாங்க. சரி, இந்த இந்தியாவில் இந்த இப்போ கிட்டத்தட்ட மொரோவர், அதாவது 100 லட்சம் கோடி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. 2030 100 லட்சம் கோடி அல்லது 120 லட்சம் கோடி வந்து உங்களுக்கு இந்த கிராசரிஸ் மட்டும் விற்பனை வர்த்தகம் அந்த சந்தை நடைபெறும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இவ்வளோ பெரிய விஷயத்தை யார் எடுத்துகிட்டு இருக்கா அப்படின்ட்டு ப்ரீஃப் பழைய சென்செக்ஸ் எல்லாம் பழைய இதெல்லாம் எடுக்கிறேன், கணக்குகள்லாம் எடுத்து பார்க்கும்போது 2020க்கும் 2025க்கும் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு. எப்படின்னா 100% அந்த 100% கிராசரிஸ், இந்தியன் கிராசரிஸ் இருக்கு இல்லையா, 86% அந்த பொருட்களை, நமக்கு தேவையான மளிகை பொருட்களை, உணவுப் பொருட்களை கொண்டு சேர்த்தியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோக்கல் கிரானா ஸ்டோர்ஸ். நம்ம அண்ணாச்சி கடை, நம்ம பாய் கடை, பக்கத்து கடை, இந்த கடை, அந்த கடை, இவங்க தான். அதில் ஒரு 1.5 அல்லது 2.5க்குள்ளே தான் இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் சேல்ஸ் இருந்துச்சு. உங்களுக்கு தெரியும், டெலிவரி பிளாட்ஃபார்ம். அடுத்து மிச்சம் இருக்கிற ஒரு 10% மட்டுமே இந்த ஆர்கனைஸ்டு சூப்பர் மார்க்கெட்ஸ்ன்னு சொல்லப்படக்கூடியது. ஆர்கனைஸ்டு சூப்பர் மார்க்கெட்ஸ் அப்படின்னா ஹைப்பர் மார்க்கெட். அங்கே போனால் ஒரு குடையின் கீழ் அனைத்தும் கிடைப்பது அப்படிங்கிற அந்த லாஜிக்கில் தொடங்கினது ஆர்கனைஸ்டு சூப்பர் மார்க்கெட்ஸ். ஸோ 10% அவங்க கொடுத்துட்டு இருந்தாங்க. இவங்க 86% போயிட்டு இருந்தது. ஸோ இப்படி தான் நகர்ந்துட்டு இருந்தது. ஆனால் 2020 அப்படி கட் பண்ணி 2023க்கு வரும்போது ஒரு நல்ல அடி விழுந்திருக்கு. 10% இருந்தது 18% உயர்ந்திருக்கிறது. 2025 வந்து இப்படி நம்ம பார்க்கும்போது 10% 2020 இருந்தது, இன்னைக்கு 28% மாறிவிட்டது. இதெல்லாம் யாருடைய பிஸ்னஸில் அடி வாங்கி வருதுன்னா, லோக்கல் கிரானா ஸ்டோர் 86% இருந்தது, இன்னைக்கு ஏறத்தாழ 60% குறைஞ்சிட்டாங்க. இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்மும் அதிகமாக இருக்குது, இதுவும் அதிகமாக இருக்குது. ஆனால் லோக்கல் கிரானா ஸ்டோர் தேய்ந்து கொண்டே வருகிறது. இந்த சிறு வியாபாரிகள், சிறு குறு தொழில் செய்யக்கூடியவர்கள், சிறு முதலீட்டில் தொழில் செய்பவர்கள், கடை நடத்துபவர்களினுடைய வருமானம், தொழில் வாய்ப்பு என்பது குறைந்து விட்டது என்பது இந்த நாட்டினுடைய அவமானமாக நான் கருதுகிறேன். ஸோ சமூக வளர்ச்சிக்கு இது பெரிதும் மிகப்பெரிய இழுக்கை ஏற்படுத்தும். இன்னும் வரக்கூடிய காலகட்டத்தில் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரே இடத்துல பணம் குவியும். ஏழைகளாக நடுத்தர வர்க்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் எப்போவுமே ஏழைங்கிறத தாண்டி, ஏழைங்கிறது பார்த்திங்கன்னா வேலைக்கு போயிட்டுருப்பான், நடுத்தர வர்க்கத்தினர் தன்னுடைய தரத்தை உயர்த்தி கொள்வதற்காக தொழில் செய்ய தூங்குவார்கள். அது சிறிய முதலீட்டில் இருக்கும். கடன் வாங்கி, லோன் வாங்கி, பொண்டாட்டி நகையை அடமானம் வச்சு, ஏதோ ஒன்று பண்ணி, நகையை விற்று, இடத்த விற்று, சின்ன இருப்புகளை மாத சம்பளத்தில் சேர்த்து வச்சு தொடங்குவாங்க. அது மிகப்பெரிய சூறாவளி, இந்த மாதிரி ஒரு பெரிய கார்ப்பரேட்டுகள் வரும்பொழுது மிகப்பெரிய அடி வாங்கி பாதிக்கப்படுது. ஸோ இந்த தொழில் முனைவோர்கள் நசுக்கப்பட்டு விட்டால் இந்த நாட்டினுடைய வளர்ச்சி குன்றிவிடும். அதனால தான் நாங்கள் அந்த டிஸ்அட்வான்டேஜ் இது எல்லாத்தையும் ஆய்வு பண்ணி 2.5 வருஷம் அதுக்காக எக்ஸ்பர்ட்ஸை நியமித்து 6 நாடுகளுக்கு சென்று என்ன மாதிரியெல்லாம் வந்து நம்ம வந்து ஆய்வு இந்த சிறு வியாபாரிகளை எப்படி பலப்படுத்த முடியும், அவருடைய வியாபாரத்தை எப்படி வளர்ச்சியடைய செய்ய முடியும் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் கையில் எடுத்துக்கிட்டு இந்த சாஸ்கோ அப்படிங்கிற இந்த பிளாட்ஃபார்மை நாங்கள் கிரியேட் பண்ணியிருக்கோம். சொன்ன மாதிரி ஆர்கனைஸ்டு சூப்பர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லும் போது நிறைய வந்துருச்சு. நம்ம காம்படிஷனில் வந்து எக்கச்சக்க கடைகளை நம்மளால் பார்க்க முடியுது. பட் வாட் யூனிக்னஸ் சாஸ்கோ ப்ரொவைட்ஸ் அப்படின்ட்டு, இப்போ சாஸ்கோ அப்படிங்கிறது ஏற்கனவே இருக்கிற ஆர்கனைஸ்டு சூப்பர் மார்க்கெட்ஸோடு சேர்ந்து இதுவும் ஒரு சூப்பர் மார்க்கெட்டுன்னு தயவு செஞ்சு நினச்சிடாதீங்க.
இது சூப்பர் மார்க்கெட் கடை கிடையாது. நாங்கள் வந்து என்ன மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, சாதாரண ஒரு கடைக்கும் இவங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும், போனீங்கன்னா கியூஆர் கோட் இருக்கும், ஸ்கேன் பண்ணால் பில் உடனே வந்துடும், டேப் பண்ணலாம், என்ன வசதிகள் எல்லாமே இருக்கும். நீங்கள் கிரெடிட் கார்டில் வாங்க முடியும், பக்கத்தில் கிரெடிட் கார்டில் வாங்க முடியாது. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களுக்காக, பல சௌகரியங்களுக்காக, டெக்னாலஜிஸை பயன்படுத்துவதற்காக நம்ம வந்து சூப்பர் மார்க்கெட்ஸை நாடி நம்ம போகணும். ஆனால் சூப்பர் மார்க்கெட்ஸை நாடி போகிறதுல எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது அப்படிங்கிறதும் உண்மை. அட்வான்டேஜஸ் எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு டிஸ்அட்வான்டேஜஸ் நிறையா இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். நம்ம பக்கத்து கடையில் இருக்கிற அட்வான்டேஜ் நிறையா இருக்குது, டிஸ்அட்வான்டேஜ் குறைவு தான். இப்போ நீங்கள் ஒரே ஒரு எக்ஸ் மார்ட்டு அல்லது ஒய் மார்ட் வந்து 50 லட்சம் ரூபாய்க்கு நீங்கள் பண்ணினீங்கன்னா, நாங்கள் 200 கடையாக சேர்ந்து 1 கோடி ரூபாய்க்கு பண்ணுவோம். இது வந்து ஒரு கான்செப்ட். ஸோ இதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும். ரெண்டாவது, ஒரு கடைக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் வேணும். இங்கே என்னென்ன டெக்னாலஜி, ஒரு 30 லட்சம் ரூபாய்க்கு ஒரு பில்லிங் சாஃப்ட்வேர் அவன் வச்சுருக்கான் அப்படின்னா, இந்த மளிகை கடைக்காரனால அதை வாங்க முடியாது, ஒரு கடைக்காக அதை வாங்க முடியாது. ஸோ அதை நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஒரே சாஃப்ட்வேர் தான், எல்லாம் 1000 கடை இருந்தால் 1000 கடையும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இது ஒன்று. மூணாவது பார்த்திங்கன்னா, ப்ராடக்ட்ஸோட அந்த பர்ச்சேசிங் கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி விலையும் குறைஞ்சிரும். அப்புறம் இந்த சேல்ஸில் நீங்கள் வந்து இந்தோனேஷியா, மலேசியா இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஏர்போர்ட்லேயும் ஒரு கடை இருக்கும், குப்பத்தொட்டிக்கு பக்கத்துலேயும் ஒரு கடை இருக்கும், பஸ் ஸ்டாண்ட்லேயும் ஒரு கடை இருக்கும், எல்லாம் ஒரே பிராண்ட் 7-Eleven இருக்கும். நீங்கள் என்ன வேணாலும் அங்கே போய் வாங்கிக்கலாம். அங்கெல்லாம் மளிகை கடைக்கு போய் வாங்கணும்னு பேச மாட்டாங்க. 7-Eleven இருந்தால் பாருவா வாங்குப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அது பெரிய பிராண்டு. ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய சாஸ்கோவை வந்து கொண்டு வரணும், நிறைய பிராண்டுகளை நம்ம வந்து தொடங்கணும் அப்படின்னு நம்ம இது பண்ணுறோம். இது யாருக்கெல்லாம் வந்து நம்ம இந்த வாய்ப்பை வழங்குறோம் அப்படின்னா, ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட் நாங்கள் போடுறோம், 5 கோடி எங்களுக்கு தயாராக இருக்குன்னா நம்ம அதுக்கு தயாராக இல்லை. சின்ன வியாபாரி, நான் ஒரு மளிகை கடை வச்சேன், என்னால் நடத்த முடியல, நான் வந்து எப்படி சொல்கிறேன், நான் இன்னொரு வேலைக்கு போயிட்டுருக்கிறேன், நான் பிஸ்னஸ் பண்ணணும்னு விரும்புகிறேன், ஆனால் என்னால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண முடியாது. ஸோ இந்த போர்ஷனுக்குள்ளே நான் இந்த மாதிரி ஒரு கடையை தொடங்கணும், எனக்கு ரிஸ்க் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் நாங்கள் செய்கிறோம். மேக்ஸிமம் இந்த ஃப்ரான்ச்சைஸி மாடலில் இது கொண்டு வந்துட்டு கம்பெனியை ரன் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கும். கம்பெனியோட ஸ்டைல், கம்பெனிக்குன்னு சில கொள்கைகள், இப்படி தான் சேல்ஸ்மேன் இருக்கணும், இப்படி தான் இப்படி தான் விற்கணும், இப்படி தான் பில்லு போடணும், இதுதான் ஆஃபரு. ஸோ இந்த மாதிரி இப்போ நம்மளுடைய சொல்கிறது ஒரே குடையின் கீழ் எல்லாம் கிடைக்கும் என்பதை ஒவ்வொரு தெருவிலும் எங்கள் குடையில் கிடைக்கும் அப்படிங்கிறத தான் நாங்கள் கொண்டு வரோம். ஸோ அதை பற்றி பேசும்போது நம்ம எக்ஸ்பேன்ஷன் எந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம், எத்தனை சிட்டிஸில் எந்த மாதிரி இருக்கு? நம்மளோட எக்ஸ்பேன்ஷன் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து 2026 ஜனவரி மாதத்துலேருந்து நம்மளுடைய கிளைகளை துவங்க ஆல்ரெடி எல்லா வேலைகளும் முடிச்சிட்டோம். இப்போ இது ஜனவரியில் வந்து ஒரு ஜனவரி பிப்ரவரிக்குள்ளே ஒரு 25-26 ஸ்டோர்ஸ் வந்து ஓப்பன் ஆயிரும் ஸ்பீடாக. அதுக்கான வேலைகள் எல்லாம் போயிட்டுருக்கு. ஃப்ரான்ச்சைஸ் என்கொயரிஸ் நிறையா இருக்குது. நம்ம வந்து ரொம்ப தெளிவாக பார்த்து கொடுக்குறோம். ஏற்கனவே கடை நடத்தின அனுபவம் இருக்கா, அப்புறம் இல்லை அல்லது வந்து அவங்க வந்து எந்த மாதிரி நம்மளோட பார்ட்னர்ஷிப் வச்சுக்க போகிறாங்க, இந்த மாதிரியான எல்லா விஷயத்தையும் பார்த்து நம்ம செலக்ட் பண்ணி தான் ஒவ்வொரு ஏரியாவையும் பண்ணுறோம். இப்போ நாங்கள் என்ன செய்கிறோன்னா, அவங்கள்ட்ட கடை இருக்குது அப்படின்னா கடையை நம்ம போடுறோம். அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கி நம்ம கடையை போட்டு நம்ம ரன் பண்ண போகிறோம். இல்லை ஒரு வேளை கடை இல்லைன்னா நாங்களே சில சிட்டிஸில் இந்த இடத்துல இந்த கடை போட்டால் நல்லா ஓடும் அப்படின்னு சர்வே பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். ஸோ தமிழ்நாடு முழுக்க நாங்கள் வந்து 2000 லொக்கேஷன்ஸை தேர்வு செஞ்சு வச்சுருக்கோம். 2000 லொக்கேஷன்ஸ், இந்த இடத்துல இந்த கடை போகும், இந்த இடத்துல இந்த கடை போகும் அப்படின்னு சொல்லிட்டு 2000 லொக்கேஷனை தேர்வு பண்ணி வச்சுருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு ஃபேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய 200 கடைகளை 2026 ஜனவரியிலிருந்து டிசம்பருக்குள்ளே துவங்கணும்னு திட்டமிட்டிருக்கோம். இறைவன் நாடினால் நிச்சயமாக அது நடக்கும். அண்ட் நான் கேள்விப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா, ஃப்ரான்ச்சைசி மாடலில் ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா உங்களோட டேக்லைன் என்னவாக இருக்குன்னா, நோ ராயல்ட்டி நோ ஃப்ரான்ச்சைசி ஃப்ரீ அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுது ரியல் டைமில்? ப்ராஃபிட்டுக்காக பிஸ்னஸ் பண்ணுறதை தாண்டி ஒரு விஷனோட பிஸ்னஸ் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது. இப்போ எங்களுடைய கம்பெனி சாஸ்கோ என்ன செய்யுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரிஸ்க்கை கட் பண்ணுது. ஒரு ஃப்ரான்ச்சைசி பார்ட்னர் நம்மளை நம்பி வராருன்னா அவருக்கு என்ன ரிஸ்க் இருக்க போகுது? ஒருவேளை அவர் வந்து பேக் அடிக்கிறாங்க, திரும்புகிறாங்க, இதிலிருந்து வெளியேறணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவருக்கு எவ்வளோ பணம் போக போகுது அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது. அப்போ அந்த ரிஸ்க் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு யோசிக்கும் போது எங்களுக்கு நல்லா தெரியுது, இந்த இன்டீரியர் பண்ணுறதுல தான் இருக்க போகுது, திரும்ப ஸ்க்ராப்பாக தான் அவங்க தூக்கிட்டு போகும். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரிஸ்க்கை ரொம்ப குறைக்கிறோம். எந்த அளவுக்கு அப்படின்னா 5% குறைச்சிடுறோம். மிச்சம் இருக்கிறதெல்லாம் அசெட் தானே, அந்த அசெட் எப்படி இருந்தாலும் நம்ம சேல் பண்ணிடுவோம். ஸோ அதை பற்றி கவலை இருக்கா. ஸோ அதனால் ரிஸ்க்கை குறைக்கிறோம். ரெண்டாவது வந்து அவங்களுக்கு வந்து பிஸ்னஸ் பண்ணுறோம். அதாவது இன்னொன்று என்னென்னா, அந்த சேல்ஸ் டார்கெட்டுன்னு ஒன்று இருக்குது. நான் கடையை கொடுக்குறேன், நான் ஆரம்பித்து விட்டுட்டேன், நீங்கள் நடத்திக்கிங்க, நீங்கள் உங்கள் திறமையில் எவ்வளோ நடத்த முடியுமோ நடத்திக்கிங்க அப்படிங்கிற ஃப்ரான்ச்சைஸி தான் இருக்குது. நம்ம அப்படி செய்யவே இல்லை. கடையை ஆரம்பித்து எங்கள்கிட்ட கொடுத்துருங்க. இந்த சேல்ஸ் ப்ரெஷர், இந்த டார்கெட் ப்ரெஷர், இதையெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். ஸோ கம்பெனி தான் அதெல்லாம் பார்க்க போகுது. இந்த ஃபஸ்ட்டு மந்த்தோ கம்பெனி தான் லாபத்தையும் நஷ்டத்தையும் ஏற்றுக்கொள்ள போகிறது. லாபம் வந்தாலும் லாபம் வராட்டியும் நஷ்டம் வந்தாலும் அங்கே வேலை செய்கிறவர்களுக்கு சம்பளம், கரண்ட் பில், வாடகை கம்பெனி தான் கொடுக்க போகுது. ஸோ அப்போ அந்த ஓனர் ரிஸ்க் ஃப்ரீயாக வந்து ஃபீல் பண்ணுவார். ஸோ இதையெல்லாம் தாண்டி
வாடகை கொடுத்து கரண்ட் பில் கெடுத்து இதுக்கப்புறம் ஓனருக்கு அந்த இன்வெஸ்டருக்கு பணம் கொடுத்ததுக்கு அப்புறம் வர்ற ₹1 தான் சாஸ்கோவுக்கு வரப்போகுது. ஸோ சாஸ்கோ வந்து ஒரு மிகப்பெரிய திட்டமிடுதல், பெரிய ஒரு லட்சியத்தோடு பயணிக்கிறனால ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம வந்து இது இல்லாமல் பண்ணுறோம். இன்னும் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையை நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். அதை தாண்டிட்டால் நாங்கள் கம்பல்சரி ராயல்ட்டி வாங்குவோம். அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஃப்ரான்ச்சைசி மாடல் அப்படின்றத தாண்டி வாட் ஆர் த கீ ஃபேக்டர்ஸ் தட் யூ நோட்டிஸ்? இந்த பிரான்ச்சஸ்லாம் நான் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறேன், பட் அந்த ஃப்ரான்ச்சைசி ஓனர்கிட்ட நான் இந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்து ஐ எக்ஸ்பெக்ட் அப்படி. ஃப்ரான்ச்சைசி ஓனர்கிட்ட என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, ஒரு எம்ப்ளாயாக இருக்கலாம், ஒரு வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக கூட இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், சிறிய முதலீட்டில் ஒரு சின்ன கடை தான். எங்களுடைய டாஸ்கே வந்து 500 ஸ்கொயர் ஃபீட் ஃபஸ்ட்டு மினி மார்ட், ரெண்டாவது 1500 ஸ்கொயர் ஃபீட் மேலே அது சூப்பர் மார்க்கெட், அடுத்து மெகா மார்க்கெட், இப்படி 3 கான்செப்டை வச்சுருக்கோம். இந்த 500 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்கிறது ஒரு சின்ன முதலீடு, ஒரு 15 லட்சம் ரூபா முதலீடுன்னு வச்சுக்கோமே. இந்த 15 லட்சம் ரூபா முதலீட்டில் இன்றைக்கி ஈஸியாக பண்ண முடியும். ஒரு 15 பவுன் நகை இருந்தால் 15 லட்சம் ஆச்சு இன்றைக்கி. அல்லது சின்ன சேவிங்ஸு அல்லது ஒரு சின்ன ஏதோ ஒன்று அவங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு ரிஸ்க்கு ஃப்ரீயாக பிஸ்னஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். உங்கள் ஊரில் நீங்கள் இந்த கடையை துவங்கலாம். இந்த கடையில் நிறையா திட்டமிடுதல், அதாவது எப்படி சேல்ஸ் பண்ணலாம், எப்படி வீட்டுக்கு டெலிவரி பண்ணலாம், எந்த மாதிரி எல்லாம் நம்ம விற்பனை அதிகரிக்க முடியும்னு பல வியூகங்களை நம்ம கட்டமைச்சு வச்சுருக்கோம். முதல்ல நம்ம அதாவது முதல்ல நம்ம போய் எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் சேல்ஸ் எப்படியெல்லாம் பண்ணணும்னு நிறைய திட்டம் வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் நம்பி இதை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணும்போது சிறிய முதலீடு தான், ஆனால் உங்களுக்கு எந்த விதமான, அதாவது எப்படி சொல்கிறதுனா, ஒரு 45 லட்சம் ரூபா ஃப்ரான்ச்சைஸுங்க, அதில் 30 லட்சம் ரூபா இன்டீரியருக்கு போயிடுச்சு, நேம் போர்டுக்கே 5 லட்சம் ரூபா போயிடுச்சு, திரும்ப அந்த கடையை 6 மாதத்தில் அவர் மூடுறாரு, என்ன எடுத்துகிட்டு போக முடியும்? ஆனால் இது அப்படிப்பட்ட இல்லை, நாங்கள் அந்த மாதிரி டிசைன் பண்ணலை, அந்தளவுக்கு அட்ராக்டிவாலாம் பண்ணலை. எளிய காசில், சின்ன காசில், சின்ன தொகையில் எவ்வளோ அழகுபடுத்த முடியுமோ கடையை அழகுபடுத்திட்டு சரக்காக மெயின்டைன் பண்ண போகிறோம். கொள்முதல் அசட்டாக மெயின்டைன் பண்ண போகிறோம். அந்த அசட்டில் வந்து கண்டிப்பாக நீங்கள் ரிஸ்க் இல்லாமல் வெளியேறணும்னு நினச்சாலும் வெளியேறலாம், தொழில் தொடங்கி கண்டினியூஸாக நடத்தணும்னு நினச்சாலும் நடத்தலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறனால மெயினாக இது ஃப்ரான்ச்சைஸி எடுப்பவர்கள் எந்த வகையிலும் நஷ்டமடைஞ்சிடக்கூடாதுங்கிறத அதிகமான கவனம் கொண்டு அதுக்காகவே டிசைன் பண்ணதான் இந்த சாஸ்கோ சூப்பர் மார்க்கெட். ஸோ இதில் கட்டாயமாக சேரலாம். சிறிய வியாபாரிகள் அல்லது ஒரு எம்ப்ளாயி அல்லது ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் யார் வேணாலும் இதில் சேரலாம். உங்கள் பகுதியில் இந்த கடையை நீங்கள் நடத்தலாம். அல்லது ஏற்கனவே கடை நடத்தி கொண்டிருப்பவர்கள் எங்களோடு இணைந்து கொண்டு உங்கள் கடையை இந்த பெயரில் மாற்றி நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா வெற்றிகரமாக மீண்டும் தொடர்ந்து நடத்தலாம் அப்படிங்கிறத என்னுடைய கோரிக்கை. அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி ரூரல் ஏரியாஸில் அவங்களோட புரிதல் எப்படி இருக்குன்னா, நான் போய் மளிகை கடையில் ஒரு ப்ராடக்ட் வாங்கிடுவேன்ப்பா, சாஸ்கோ சூப்பர் மார்க்கெட்டுன்னு ஒன்று வந்திருக்கே, என்ன அது அவங்களோட புரிதலை வேறு மாதிரி இருக்கும். அதை பார்க்கும்போது ஒரு பிரம்மாண்டமான கடை, என்ன விற்கும் அங்கே உள்ள, நான் மளிகை கடையில் வாங்கி பழகிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கள்ல. ஸோ அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லுவாங்க? இல்லை, எங்களுக்கு வீட்டு உபயோக பொருட்கள் மளிகை மட்டுமல்லாமல் ஒரு செல்ஃபோன் சார்ஜர் கூட அங்கே கிடைக்கும், ஒரு மிக்சிக்கு தேவையான பொருள் ஏதாவது கிடைக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு குக்கர் கிடைக்கும், சின்ன சின்ன தேவையான அந்த ஆப்ரான், வீட்டுக்கு தேவையானது, சமையல் கட்டுக்கு தேவையானது, லைட்டர், இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் கிடைக்கலாம். ஸோ நாங்கள் வந்து மளிகையோடு சேர்ந்து ஒரு சில அப்பேரல்ஸும் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா வேறு சில விஷயங்கள் எல்லாமே நம்ம கொண்டு வர்றோம். இதில் மக்கள் என்ன புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, இது 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 அதாவது நம்மளுடைய இலக்கு என்னைக்கு நிறைவடைகிறதோ, நம்ம இலக்கை நோக்கி எவ்வளவு தூரம் நம்ம சக்ஸஸாக போகிறோமோ அதன் பிறகு ஒரு காலத்தில் 7-11க்கு போனால் இது கிடைக்கும்ப்பா அப்படின்னு பேசின மாதிரி இங்கேயும் சாஸ்கோவுக்கு போனால் இது கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதை கொண்டு வரணும்னு விரும்புகிறோம். சாஸ்கோவுக்குன்னு இத்தனை மெட்டீரியல்ஸ் அப்படின்னு இத்தனை லிஸ்ட் ப்ராடக்ட்ஸ் இருக்கணும்னு விரும்புகிறோம். இந்த கடைக்கு, இந்த மினி மார்க்கெட்டுக்கு இத்தனை நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்கும், இந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு இந்த பட்ஜெட்டில் இத்தனை ப்ராடக்ட்ஸ் இருக்கும். ஸோ அப்படி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த கடைக்கு போனால் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது மக்களுக்கு முன்னாடியே தெரியும். அந்தளவுக்கு நம்ம வந்து கொண்டு போயிடுறோம். அதே மாதிரி அந்த கடையில் போகும்போது பொருள் தரமாக இருக்கிறது, விலை குறைவாக இருக்கிறது என்ற பெயரை நிச்சயமாக நாங்கள் எடுப்போம் அப்படின்னு நம்புகிறேன். அண்ட் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பற்றி பேசிட்டோம். இப்போ பிராண்ட் ஓனர்ஸ், அதாவது ஸ்மால் டவுன் பிஸ்னஸ் ஓனர்ஸ் இருக்காங்க, அவங்க சாஸ்கோவோட கொலாபரேட் பண்ணும்போது எந்த அளவுக்கு சேஃப் அண்ட் ப்ராஃபிட்டபுளாக இது வந்து மாறும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நல்ல ஒரு கொஸ்டின். என்னென்னா, நான் வந்து இது டிசைன் பண்ணும்போதே சிறு வியாபாரிகள் மற்றும் தொழில் முனைவோர்களுக்காகத்தான் இதை நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். இப்போ அவங்க வந்து சாஸ்கோவோடு இணைகிற போது, அதாவது எப்படின்னா, அவங்க வேறு வேலைகளை பார்த்து கொண்டே இருக்கலாம். தினமும் செல்ஃபோனில் அல்லது அப்ளிகேஷன் மூலமாக அவங்களுக்கு இந்த கடையில், உங்களோட இத்தனை நம்பர் இந்த கடையில், இந்த பிரான்ச்சில் உங்களுக்கு இவ்வளோ வியாபாரம் நடைபெற்றிருக்கிறது, அதில் இவ்வளோ ப்ராஃபிட் மார்ஜின் இவ்வளோ இருக்குது அப்படிங்கிற தகவலை டெய்லியும் அப்டேட் பண்ணிடுவோம். நைட்டு கடை சாத்தின உடனே அவங்க மொபைல்லையே பார்த்துக்கலாம். ரெண்டாவது, வேர்ஹவுஸ்லேருந்து நம்ம வந்து டைரெக்டாக வந்து சில விஷயங்கள் பண்ணுறோம். எப்படின்னா, ஒரு மாவட்டம் இருக்குது,
அந்த மாவட்டத்தில் ஒரு சாதாரண ஒரு கோவை மாவட்டம்னு வச்சுக்குவோம். அந்த மாவட்டத்தில் ஒரு கல்யாணம் நடக்குது. அந்த ஒரு சின்ன கடை இருக்கக்கூடிய பகுதியில் ஒரு கல்யாணம் நடக்குது அப்படின்னா, அந்த கடை ஓனர்கிட்ட அவங்க லிஸ்ட்டு கொடுத்துட்டா வேர் ஹவுஸ்லேருந்து டைரெக்டாக அந்த மண்டபத்துக்கு போய் இறங்கிடும். இவங்க பில் பண்ணிக்கலாம். இதில் என்ன நமக்கு ஏன் இது அப்படி பண்ணுறீங்க, அவரே விற்கலாம்ல அப்படின்னா, நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம்னா, லோ ஸ்பேஸ், குறைந்த ஸ்பேஸில் நிறைந்த பொருட்கள், நிறைய பொருட்கள் கிடைக்கிறதுக்கு நம்ம பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ ஒரு அரிசி மூட்டைனா ஒரு 5 தான் இறக்க முடியும் அந்த கடைக்குள்ளே 500 ஸ்கொயர் ஃபீட்டில். நான் 50 மூட்டையை இறக்கினேன்னு வச்சுக்கோங்களேன், கடை முடிஞ்சு போயிடும். ஸோ இப்போ இதில் என்ன அவங்களுக்கு இப்போ ப்ளஸ் அப்படின்னா, அந்த 5 மூட்டை தீரும்போது ஃபோன் பண்ணி ஆர்டர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு பேஸ்ட் இருக்குது, ஒரு ப்ரஷ் இருக்குது, ஒரு சோப்பு இருக்குது, எல்லாத்துலேயும் 10 இருக்குது. 6 தாண்டிருச்சு விற்பனையில், 5க்கு வந்துருச்சு அப்படின்னா வேர் ஹவுஸில் எங்களுடைய அப்ளிகேஷனில் ரெட் கலர் இது வந்துடும், மார்க் வந்துடும். உடனே அந்த வண்டி வந்து அதை ஃபில் பண்ணி வச்சுட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி சப்போர்ட் கொடுக்குறோம். ஸோ பர்ச்சேஸ் நீங்கள் நல்லா பாருங்கள், சின்ன கடையில் காலையில் 5 மணிக்கு ஒரு மார்க்கெட்டில் போய் காய்கறி வாங்கணும், திரும்ப வந்துட்டு கடையில் இருந்துட்டு 10 மணிக்கு போய் இன்னொரு மார்க்கெட்டில் இன்னொன்று வாங்கணும். பாவங்க, அவர் எம்ஐடியில் போகிறத பார்த்துருப்பீங்க, ஒரு டிவி ஸ்விஃப்டியில் ஓவர்லோடு வச்சுட்டு போகிறத சத்தியமாக நான் என் கண்ணால் பார்த்தேன். ஒரு ரோட்டில் ஒரு முட்டையை அடுக்கிட்டு போய் ஒரு டிவைடர் கிட்ட விழுந்தார் ஒரு பெரியவர். அந்த கடைக்கு வாங்கிட்டு போகிற முட்டை அப்படியே கீழே விழுகுது. அவருடைய வயசு 60க்கு மேலே இருக்கும். ஸோ இன்னுமே இந்த சிறு வியாபாரிகள் அதிகமாக சிரமப்படுவது, மளிகை கடைக்காரங்க சிரமப்படுறது இந்த பர்ச்சேஸில். அது வந்து இனிமேல் இருக்கக்கூடாது. நம்ம வண்டி வரணும் கரெக்டாக, அந்த பர்ச்சேஸு கடையில் கொண்டு வந்து இறக்கி வச்சு போட்டு அவங்க போயிடணும். ஸோ இதுதாங்க எங்களுடைய இது. நான் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை எடுத்து வச்சுருக்கோம். சிறு வியாபாரிகள் எங்கெங்கெல்லாம் கஷ்டப்படுறாங்கன்னு நாங்கள் மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்கிறது ஆய்வை எடுத்தோம். அதுக்காக 100 கடைகள், 100க்கும் மேற்பட்ட கடைகளில் போய் இன்டர்வியூ பண்ணுறோம், ஒவ்வொருத்தட்டையும் பேசணும். இதை விட இன்னொரு முக்கியமான தகவல் என்னென்னா, இந்த ஷார்ட் ஃபிலிம்லாம் எடுப்பாங்கள்ல, அந்த ஷார்ட் ஃபிலிம் ஒன்று செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து எங்களுக்கு சிறு வியாபாரிகள், அந்த மளிகை கடைக்காரர்கள் பெறக்கூடிய கஷ்டம் என்னன்னு ஒரு தலைப்பு வச்சு கிட்டத்தட்ட 200-250 பேர் பதிவு பண்ணியிருக்காங்க. வரக்கூடிய டிசம்பரில் அந்த பெரிய கான்டெஸ்ட் நடக்குது, ஷார்ட் ஃபிலிம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணுறோம். அப்போ என்னென்னா, அந்த பேக்கில் தூக்கிட்டு போகிறது, வண்டியில் தூக்கிட்டு போகிறது, சிரமப்படுறது, இந்த பர்ச்சேசிங் பிரச்சனை இனிமேல் அவங்களுக்கு இருக்காது சாஸ்கோ மூலமாக இணையும் போது. ஓகே, சூப்பர் சார். ஆக்சுவலாக நிறைய விஷனோட சாஸ்கோ ட்ராவல் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய விஷயம் நீங்கள் பண்ணணும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். இட் வாஸ் அமேசிங் டாக்கிங் டு யூ. நிறைய புதுசான விஷயம் நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் வளரணும். நன்றி. கண்டிப்பாக நன்றி. சந்திப்போம், இன்னொரு இன்டர்வியூவில் சந்திப்போம்.